பேரரசு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் சித்தாம்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே ஒரு 151 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி ஒன்று இருக்குது. இந்த ஏரிக்கு வந்துட்டு கொல்லிமலையில் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா, அதன் வழியாக வர ஐயா ஆற்றுக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னா, அது மூலியமாக வந்து இங்கே நீர் நிரப்பி ஒரு சுமார் பார்த்திங்கன்னா ஒரு இங்கே இருந்து கிழக்கு பகுதியில், அதாவது இங்கே சித்தாம்பூர்லேருந்து கிழக்கு பகுதியில் ஒரு 25 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வந்து இந்த நீர் வந்து நல்லா சப்ளை பண்ணுது. அதாவது கிணறு கூட ஒரு 25 அடி கிணறு, 30 அடி கிணறு இருந்தால் கூட கிணறுக்கு வந்து நல்லா கிணற்று பாசனம் வர அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஊறுது. இது வந்து எப்படின்னா, கொல்லிமலையில் மிகவும் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஏரிக்கு தண்ணி வரும். ஏன்னா அங்கேருந்து வர வழியில் ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது. சேனப்புனூர் ஏரி, அந்த மாதிரி நிறைய ஏரிகள் இருக்குது. அதை ரொப்பி அதுக்கப்புறம் தான் அங்கே வரும். அதனால வந்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எப்பயாவது ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி நல்லா கொல்லிமலை நல்லா மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே இந்த ஏரிக்கு வந்து தண்ணி வர முடியுது. தண்ணி வர்றதுக்கான இங்கே இப்போ இந்த ஏரிக்கு வந்து இந்த உங்கள் ஐயாத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, ஐயாத்துலேருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு சித்தாம்பூர் ஏரி போகிறதுக்கு லைன் இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இங்கே உமையாள்புரத்துலேருந்து சிறிய கால்வாய் ஒன்று இருக்குது. இது பாருங்கள். இந்த கால்வாய் வந்து புத்தியம்பகுதியில் இருக்க உமையாள்புரத்துலேருந்து வருது. இது வந்து ஒரு ஆற்றை வந்து அந்த ஐயாத்துக்கு வந்து அடையுது. இது அங்கேருந்து வரவே முடியல. வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் விவசாயிகளுக்காக பண்ணுறதுனால அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அங்கேயே அடைச்சிட்றாங்களாமா. அங்கேயே அடைச்சதுனால தண்ணி வர மாட்டேங்குது. நிறையா வந்தால் வயல்வெளிகளுக்கு போயிடுது அப்படின்றதுனால வந்துட்டு இங்கே வர முடியல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, எந்த ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், எந்த எம்எல்ஏ யார் வந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு திருச்சி மாவட்டத்துக்கு எந்த அமைச்சர் வந்தாலும் சரி, கட்சியில் பொறுப்பில் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த கால்வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி, அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அதாவது மழைக்காலங்களில் நிறையா வந்து கடலுக்கு தண்ணீர் நிறையா தண்ணி வந்து கடலில் போய் கலக்குது. அந்த தண்ணியை கலக்காமல் ஒரு மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த கால்வாயை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி, இது அப்படியே சின்னதாக இருக்கிறதுனால வந்து விவசாயிங்களுக்கு இப்போ தண்ணி ஃபுல்லாக காவேரி வெள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வருது. அதிகமாக வரும்போது தண்ணி வலிஞ்சு இந்த மாதிரி வயல்வெளிக்கு போயிடுதுன்றனால அவங்க அடைச்சிட்றாங்க. அடைக்காமல் அப்படியே டேரெக்டாக விட்டாங்கன்னா அங்கே வந்துடும். அங்கே அடைக்காமல் விட்டோம்னா தண்ணி வலிஞ்சு எல்லாம் வயல்வெளிக்கு போயிடுதுன்றனால அங்கே திறந்து ஒரு இடத்துலையும் வந்து அடைச்சிட்றாங்க. இதை என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கால்வாயை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி, ஒரு கால்வாயின்றது ஒரு வாக்கியா மாதிரி அகலப்படுத்தி, அது வெள்ளை காலங்களில் மட்டும் தண்ணி எப்போல்லாம் வந்து அதிகமாக போகுதோ அப்போ வெள்ளை காலங்களில் மட்டும் இந்த தண்ணியை வந்து இந்த ஐயாத்து வழியாக சித்தாம்பூர் ஏரிக்கு விட்டோம் அப்படின்னா சுமார் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே வந்து கிணற்று பாசனம் பயன்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவுண்டம்பட்டி, அம்மாபாளையம், மூராயம்பாளையம், திருப்பஞ்சலி, ஈராம்பாளையம், பழையூர் மற்றும் இந்த சுற்றி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மணச்சூர் தூரம் சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்துட்டு சித்தாம்பூர் ஏரிக்கு தண்ணி வந்ததுனால வந்துட்டு கிணற்று பாசனம் ஊறும். இதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்றது மட்டும் இல்லாமல் குடிநீர் பஞ்சமும் போகும். அது ஒன்று. இந்த திருப்பஞ்சலி பகுதியில் இருக்க விவசாயிகள் என்னன்னா, சோழங்கனூர் ஏரிக்கு தண்ணி கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வந்து சொல்லும்போது புதுவாக்கியா வந்து பள்ளத்தில் இருக்குது, சோழங்கனூர் ஏரி வந்து மேட்டு பகுதியில் இருக்குது, அதனால் வந்து பம்பிங் மூலியமாக தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பம்பிங் மூலியமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ரொப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். விவசாய நிலங்கள் மேம்படுறதுக்கும் குடிநீர் பஞ்சம் போகிறதுக்கும் இதை வந்து இப்போ இந்த தண்ணி வந்துட்டு இப்போ லைன் இருக்கிறது, ஏற்கனவே வந்து இந்த கால்வாய் லைன் இருக்குது, நீர்வழி தடங்கள் இருக்கிறதுனால இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இது வந்து கொண்டு வரதுன்னா வந்து ஒன்று வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் எதுவும் கிடையாது. இந்த கால்வாயை வந்து ஜஸ்ட் அகலப்படுத்தினா போதும். கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்னா தண்ணி தாராளமாக அங்கே வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா இதை இப்போ ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தாம்பூர் ஏறிடும். இது டேரெக்டாகவே வந்து புதுசாக வந்து நீங்கள் ஒரு வாய்க்காவை வெட்டணும் பண்ணணும் அப்படின்னா தான் கஷ்டம். இது ஏற்கனவே வாய்க்கா இருக்குது. இது சின்ன வாய்க்காவாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற விவசாயிங்க வந்து தண்ணி அதிகமாக போனால் அந்த வயல்வெளிக்கு போயிருதுன்னு சொல்லி அடைச்சிட்றாங்க. ரெகுலராகவே கராய் முறைன்னு வந்துச்சு அப்படின்னு கண்ணாப்பினான்னு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அங்கே தண்ணி வரும். அதனால் இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுக்கிறாங்க. என்னன்னா, இந்த கால்வாயை வந்து ஒரு கொஞ்சமாக அகலப்படுத்தி விட்டு அங்கேருந்து வர தண்ணியை கொஞ்சம் அதிகமான தண்ணி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 அடி தண்ணி வருது அப்படின்னா ஒரு 7 அடி 8 அடி தண்ணி வர அளவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி அதிகமாக வரும்போது கொஞ்சம் அகலப்படுத்துறதுனால வந்துட்டு தண்ணி அதிகமாக வரும்.
அதிகமாக வரும்போது அகலப்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த வயல்வெளிக்கு போகும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதுவும் போகாது. நேராக இங்கே வந்துடும். அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் ரெகுலராக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே பாசன வசதி பெறுற விவசாயிகளும் பாசன வசதி பெற்றுக்குவாங்க. இங்கே தண்ணி தேக்கிற, அதாவது சித்தாம்பூர் ஏரியில் 151 ஏக்கரில் வந்து சித்தாம்பூர் ஏரியில் தண்ணி தேக்கிறதுனால அவங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் மட்டும் பயனடைகிறது இல்லாமல் சுமார் 25 கிலோமீட்டர் இருக்கிற விவசாயிகளும் பயனடைஞ்சு கிணற்று பாசனம் பயன்படுத்துவாங்க. அதனால வந்து நமக்கு வந்து விவசாயம் செழிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் பஞ்சம் நீங்கும். அதனால வந்து இது நல்லபடியாக பண்ணி தரணும். இந்த கால்வாயை அகலப்படுத்தி இங்கே காவேரியிலேருந்து வர தண்ணியை ஜாயின் பண்ணி விட்டு இங்கே சித்தாம்பூர் ஏரிக்கு தண்ணி கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.